ஏன் இலைய பார்த்து கண்ணு வைக்காத மாப்ள, உன் இலைய பார்த்து சாப்பிட்றா. காட்டு எருமெல்லாம் என்ன கலாயுது நேரம்டா. ஏய், தண்ணி எடுத்து குடுறா. தண்ணி எடுத்து குடி தம்பி. என்னங்க நீங்க டயட்ல இருக்கும்போது தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது, இது தெரியாதா? தண்ணிக்கும் அப்பா. ஏன் வேதவல்லி, தண்ணி கூடவா குடிக்க கூடாது? முக்கியமா தண்ணி தான் குடிக்கவே கூடாது. ஓ, ஓ, சரி சரி சரி. இப்போ இருமல் நின்றுச்சா? சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரிங்க. 2 இட்லி எவ்வளவு நேரம் தின்றது? வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. போலாம். கை கழுவ தண்ணி இங்க வச்சு கை கழுவுங்க. எந்திரிக்க முடியல. அப்பா செம கட்டு கட்டிட்டேன்டா. என்னத்தா பண்ற? என்ன டேஸ்ட்? எதுக்கு இப்ப இலை எடுக்க போற? இலைய தூக்கி போடணும்ல. நல்ல நாள் அதுவுமா, புருஷன் சாப்பிட்ட இலையில சாப்பிடுங்கத்தா, அப்பதான் குடும்பத்துக்கு நல்லது. ஆஹா, நம்மால் நம்ம சாப்பிட்ட இலையில சாப்பிட போகுதா? ஏம்மா, இந்த இலையை மட்டும் நான் எடுத்துறேம்மா, நீ புது இலையை போட்டுக்க. ஐயோ, கிளவி கெடுத்துருச்சே. முதல்ல செம்ம டேஸ்ட்னே, வயிறு நிறைஞ்சிருச்சு. என்னத்தா உட்காருத்தா? அட உட்காருத்தா, புருஷ இலையில சாப்பிடுறதுக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? கல்பனா, இன்னைக்கு நல்லா சாப்பிடணும். எத்தா சாப்பிடுத்தா. காமாட்சி வாத்தா. இதோ வரேங்க, சாப்பிடுங்கத்தா, இதா வரேன். நல்ல டேஸ்டா இருக்குல்ல? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். வேதவல்லி, இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.